வவுனியா பம்பைமடு கமநல கேந்திர நிலையத்துக்குட்பட்ட கட்குளம் புனரமைக்கப்படாமையினால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வவுனியா பம்பைமடு கமநல கேந்திர நிலையத்திற்குட்பட்ட இயங்கராவூர் கமக்காரர் அமைப்புக்குட்பட்ட கட்குளமே இது. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் ஊடாக இந்த குளத்தை புனரமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் உரிய முறையில் நிதி பயன்படுத்தப்படவில்லை என பிரதேச விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். சுமார் 70 ஏக்கர் வயல் நிலத்தை உள்ளடக்கிய இந்த குளத்தின் நீர் தற்போது வீண் விரயமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குளமானது 2013ஆம் ஆண்டு நாங்கள் கடந்த காலங்களிலே கொடுத்த புனரமைப்பு கடிதங்களுக்கு அமைவாக புனரமைக்கப்பட்டது. இந்த புனரமைப்பானது சிறிய நீர்ப்பாசன குளமாக இருந்தாலும் இது சிறிய நீர்ப்பாசன திணைக்களத்தினால் செய்யப்படவில்லை. மாறாக பெரிய நீர்ப்பாசன திணைக்களத்தினால் எங்கோ இருந்து வந்தவர்கள் புத்தளத்தில் இருந்து வந்த யாரோ ஒருவர் ஏதோ பேக்கேஜ் என்ற முறையிலே இந்த குளத்தினை எடுத்து புனரமைத்தார்கள். ஆனால் இந்த புனரமைப்பின்படி இந்த துளுசு தண்ணி வளம் மட்டும் பிடிக்கும். இந்த தண்ணி வான்பாயக்குள்ள இந்த துளுசு மூடினா தண்ணி திறக்கிற இடுப்புல தண்ணி நெஞ்சில தண்ணி எல்லாமே திறக்க வேண்டி வரும். இதுக்குரிய பாதை அமைக்கல. முன்னுக்கு 30 மீட்டர் கான்கிரீட் வாய்க்கால் வந்தது. அந்த வாய்க்கால் கடையில அங்கால குளிக்கிறதுக்குரிய படிக்கட்டு வந்தது. அந்த படிக்கட்டு அமைக்கல. ஆனா நாங்கள் சம்பந்தமாக எங்களோட விவசாய திணைக்களத்தோட அதிகாரிகள் மற்றது GA DS ஆகியோருக்கு எல்லாம் கடிதம் அனுப்பினாங்க. ஆனா அவைகள் எங்களுக்கு சொன்ன பதில் கன்றைக்காரர் இங்க வந்து ஆக்கலாம், அது ரிசார்ட் மினிஸ்டர் ஆக்கலாம், அவைகள் உரிய காலத்துல செய்யல, அதால தாங்கள் காசு கொடுக்கல, அதெல்லாம் செய்யலன்னு அவர் சொல்லினாங்க. அப்ப நாங்கள் பாதிக்கப்படுறது விவசாயிகள். வடக்கின் வசந்தத்தின் கீழே இந்த நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்குது. எத்தனையோ மில்லியன் நிதின்னு சொல்றாங்க. எனக்கு சரியா தெரியல. ஆனா அதே இதுல எங்கட கிராமத்துக்கும் கற்குளத்துக்குள்ள ஒரு குளம் ஒன்று வந்தது. இதுக்குள்ள ஒதுக்கப்பட்ட நிதி என்ன மாதிரி செய்யப்பட்டது இதில் பாருங்க. இந்த துளசி வேலையெல்லாம் குறையா இருக்குது. இந்த நிதி என்ன செய்தது இங்க போனதுன்னு இவருக்கே தெரியாத ஒரு நிலப்பாடா இருக்கு. குளம் முடிஞ்சு காசு எடுத்தாச்சு. ஆனா வேலையில எஸ்டிமேட்ல போட்டு வரப்பட்டிருக்கு வேலை. இதால வடக்கின் வசந்தத்துல எத்தனையோ குளங்களுக்கு எத்தனையோ கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆனா எங்கட குளங்களுக்கு அப்படி ஒன்றும் செய்யவும் இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தை எடுத்து எங்களுக்கு செய்தரணும்னு மிக அன்பாக கேட்டுக்கொள்றோம். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்த 3360 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட போதிலும் இந்த குளம் முறையாக புனரமைக்கப்படாமைக்கான காரணம் என்ன? நிதி எவ்வாறு செலவிடப்பட்டமை என்பது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இவ்வாறான குளங்கள் புனரமைக்கப்படாமை தொடர்பில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல சந்தர்ப்பங்களில் மௌனம் சாதிப்பது ஏன்?